வணக்கம் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய ஃபிலிம் ஜங்க் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா வீமன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. மலைவாழ் கிராமத்துக்கு வந்து ஒரு வாத்தியார் வந்து போஸ்ட் வாங்கிட்டு வராரு. அங்க இருக்கிற பசங்களை வந்து படிக்கணும்னு நினைக்கிறாப்ல. ஆனா அங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து விட மாட்டேங்கிறாங்க. வீம்பா வந்து சுத்துறாங்க. ஏன் அப்படின்னா ஜாதி வாரியா ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. படிக்க அமைச்சா எல்லா வீட்டு பசங்களும் வந்து ஒட்டுக்கா உட்காந்து படிக்கணும், எங்க பசங்களை வந்து மேல உட்காந்து படிக்கணும், கீழ் ஜாதி பசங்களா வந்து கீழே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. வாத்தியார் வந்து ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு புலி வந்து அட்டாக் பண்ணும். அது வந்து கிராபிக்ஸ்ல ஒரு செயற்கைத்தனமா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கின்னை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம், இது வந்து ஒரு புதுமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலி அட்டாக் பண்ணும்போது ஒரு பொண்ணு தான் வந்து அந்த வாத்தியாரை வந்து காப்பாத்துது. அந்த காட்டு பகுதியில வந்து அந்த காட்டையை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பொண்ணு வந்து மாசமாயி குழந்தை வந்து அந்த காட்டுக்குள்ள தான் பெற்றுக்கும். அந்த பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த குழந்தை தொற்றுச்சு அப்படிங்கிறதுனால வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழ் ஜாதி குழந்தைய கூட தொடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஊர் அமைப்பு வந்து இருக்கு. இந்த வாத்தியாரை வந்து ஒரு அரசியல்வாதி அவங்க தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அவர் பேச்சை கேட்டு தான் அந்த ஊர் மக்கள் வந்து செயல்படுற மாதிரி கண்ட்ரோல்ல கொண்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வாத்தியாரும் போய் பசங்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சு ஊர் மக்கள்கிட்ட கெஞ்சுவாங்க. ஆனா யாருமே வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த மலையை சுத்தி இருக்கிற அந்த கனிம வளங்களை எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு ஒரு பிளான் போடுவாப்ல. புதுசா 2 பேர் வந்து உள்ள இறக்குவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற அந்த காட்டு பகுதியை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிற அந்த பொண்ணு வந்து வாத்தியார் வந்து லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் படத்துல என்ன ஆச்சு அப்படிங்கறத படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. இதான் படத்தோடைய ஸ்டோரி. படம் பிடிச்சதோ இல்லையோ, படத்தோடைய கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சது. ஏன்னா ஒரு மலைவாழ் கிராமத்தை வந்து காலி பண்றதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு செயல்பாடுகள் வந்து எப்படி செயல்படும். படத்தோடைய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க அடல்ட் சீன் வச்சு நிறைய மேட்ச் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களாம் அந்த படத்தை பார்க்க முடியாது. ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் காமிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வச்சு நிறைய காமெடிலாம் நிறைய பண்ணிருக்கலாம். ஆனா அந்த காமெடி சீன்லாம் எதுவுமே படத்துல இல்ல. வெறும் அடல்ட் மட்டுமே அங்கங்க வச்சு மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. படத்தோடைய கிளைமேக்ஸ்ல காட்டின கதையை வந்து படம் ஃபுல்லாவே வந்து கதையை காட்டியிருந்தாக்கா ரொம்ப நல்லா விறுவிறுப்பா இருந்திருக்கும். அங்கதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. படம் ஃபுல்லாவே வாத்தியாரு அந்த பொண்ணு நிறைய கவர்ச்சியான கிளாமர் சீன்லாம் நிறைய வச்சு மேட்ச் பண்ணி படத்தை முடிச்சிட்டாங்க. படத்துல விசுவலாவும் சரி அந்த மேக்கிங் அமைப்புகளும் சரி ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அந்த காதல் காட்சிகள்லாம் வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு யானை அந்த ஊர் மக்கள்லாம் காமிக்கும் போது கும்கி படத்தை வந்து ரீமேக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை போக போக தான் தெரிஞ்சது ஏதோ புது ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படம் வந்து வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லல. ஒரு புதுசா ஒரு சீரியல் எடுத்தா எப்படி இருக்கும், படம் பண்ண தெரியாதவங்க ஒரு சீரியல் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி பொறுமையாக ஒரு கதைக்குள்ளே கொண்டு போவோம். படத்தோடைய கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு அரசியலமைப்புகள் வந்து எப்படி திட்டம் போட்டு ஒரு ஊர் மக்களை வந்து காலி பண்ண வச்சு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. தெளிவாக காமிச்சிருந்தாங்க. நல்லாவே இருந்தது படத்தில். மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்குமே வந்து இன்டர்வலுக்கு மேலேயும் சரி அவங்க காட்டின காட்சி அமைப்புகள் வந்து தேவையில்லாத காட்சி அமைப்புகள் நிறைய வச்சிருக்கவங்களோ படத்தில் அந்த மாதிரி தான் தோணுச்சு. முதல்ல ஹரிபாசிகர் சொல்கிற மாதிரி எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது படத்தில். ஓவராலாக ஒரு படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். உங்களுக்கு சீரியல் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.